அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, லென்த் கால தியானத்தில் இன்னைக்கு நாம் குருத்தோலை ஞாயிறின் முக்கியத்துவத்தையும் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களையும் நாம் தியானிக்கலாம். இயேசு பவனியாக எருசலேமுக்குள் போகும் சம்பவம் மத்தேயு 21, மார்க்கு 11ஆம் அதிகாரம், லூக்கு 19ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கழுதை குட்டியின் மேல் இயேசுவை ஏறி வர பண்ணி வஸ்திரங்களை விரித்து குருத்தோலை பிடித்தவர்களாக அவரை எருசலேமுக்குள் வரவேற்றார்கள். சகரியா 9:9 சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அந்நாட்களில் இஸ்ரவேல் ரோமர்களின் கடுமையான ஆட்சியின் கீழ் இருந்தது. இந்த சூழ்நிலைகளை மாற்றி அவர்களுக்கு விடுதலை தருபவர் மேசியா என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் தேவனின் உன்னத திட்டம் அது அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா ஆட்சியை மாற்றுகிறவராக அல்ல, பாவத்திலிருந்து மனித குலத்தை மீட்டு நித்திய ஜீவனை தர அவர் பலியாக வந்தார். மத்தேயு 21:9 தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஓசன்னா என்ற வார்த்தை எபிரியர்களின் ஹோஷியானா என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே சகாயம் செய்யும் என்று அர்த்தமாம். சங்கீதம் 118, 25, 26 கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்ற சங்கீதம் இங்கே நிறைவேறுகிறது. பழைய ஏற்பாட்டில் தனக்கு எதிராக வந்தவர்களிடமிருந்து ரட்சிக்க தாவீது வேண்டும் இந்த ஜெபம் புதிய ஏற்பாட்டில் இரட்சகர் வந்துவிட்டார் என்ற ஆனந்த துதியாகிய ஓசன்னா என்று துணித்தது. இதை கேட்ட பரிசேயர்கள் கோபமடைந்து இயேசுவிடம் வந்து அவருடைய சீஷர்களை அதட்ட சொன்னார்கள். அதற்கு இயேசு, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். மூன்றாவதாக இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். அவரை ராஜாவாக வரவேற்ற அவர்கள் சில நாட்களுக்குள்ளேயே அவரை மறுதலித்து மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று அறிந்து, அதனால் எருசலேமின் மக்களுக்கு வரும் நியாய தீர்ப்பை எண்ணி இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு சிலுவை தனக்காக காத்திருப்பதை அறிந்தே எருசலேமுக்குள் போனார். அவருக்கு நேரிட இருக்கும் பாடுகளை அறிந்தும் அவர் பணிவுடன் சென்றார். தேவனுக்கு கீழ்ப்படிந்த தன்னை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் உலகத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் வென்று ராஜாதி ராஜாவாய் 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். சமாதானத்தின் ராஜாவாகிய இயேசுவுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். முழு இருதயத்தோடும் உண்மையோடும் அவரை துதித்து ஓசன்னா என்று உயர்த்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு பலியாக தந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் எங்களை முழுமையாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் மீட்பராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு தந்த மீட்பை நாங்கள் வீணாக்காதபடி அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பலத்தை ஆவியானவரே எங்களுக்கு தாரும். எல்லா நிலைமையிலும் உம்மை விசுவாசிக்கவும் பரிசுத்தமாக வாழவும் உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் லென்த் கால வீடியோஸ்க்காக டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். God bless you.